Next chapter 1 exercise 1.1 second question second subdivision. Okay, find the inverse if exists of 3 by 3 matrix கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த 3 by 3 matrixக்கு inverse find பண்ணும் if exist. Okay, அப்போ first அந்த 3 by 3 matrixக்கு first ஒரு name denote பண்ணிக்கிறோம். Let A equal to அந்த 3 by 3 matrix எழுதுறோம். 5 1 1 1 5 1 1 1 5 3 by 3 மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? இன்வர்ஸ். அப்போ நமக்கு இங்கே நேம் ஏன் டினோட் பண்ணனால இந்த 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு ஏன் டினோட் பண்ணனால இதோட இன்வர்ஸ் எப்படி எழுதுவோம்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஏ இன்டு அட்ஜ் ஏ மீன்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, அப்போ நமக்கு இன்வர்ஸ் தான் ஃபைண்ட் பண்ணணும். இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணக்கு என்ன ஃபார்முலா? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஏ இன்டு அட்ஜ் ஏ. இப்போ இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஏ எப்படி இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். ஏன்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்ததுன்னா 1 by 0 இன்ஃபினிட்டிவ் மீனிங்லெஸ்ஸாக ஆகிடும். அப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தால் தான் இந்த ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்ணணும். இந்த டிட்டர்மினன்ட் ஏ எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட் இதுக்கு சைன் எழுதிப்போம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இது எழுதிட்டு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ளஸ் இன்ட்டு 5 ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு 5 5. டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 5. அதுக்கப்புறம் 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுவோம்? இப்போ இந்த 5ங்கிற இந்த எலமெண்ட் தான் எடுத்திருக்கோம். இப்போ இந்த எலமெண்ட்டோட ரோவும் காலம் அது ரெண்டு விட்டுட்டு பேலன்ஸ் வரதை நம்ம பண்ணணும். இப்போ நமக்கு எந்த எடுத்திருக்கோம்? இந்த 5 எடுத்திருக்கோம். ப்ளஸ் இன்ட்டு 5 5 5 இன்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இதோட ரோ எது? இதான் இதோட ரோ, இதோட காலம் இது. இப்போ இது ரெண்டும் நம்ம எடுத்துடுறோம். இது ரெண்டும் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற நம்பர் மட்டும் பார்த்தா என்ன இருக்குது? பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்டு 2 by 2 மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. இது ரெண்டு விட்டுட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் வந்து என்னது? 2 by 2 மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. இந்த 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி தானே க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். 5 5s are 25. நடுவில் ஒரு மைனஸ் போட்டு 1 into 1 1. புரிஞ்சதில் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எலமெண்ட் எழுதிட்டோம். ப்ளஸ் இன்ட்டு 5 5. அதுக்கப்புறம் எந்த எலமெண்ட் எடுத்தோமோ அதோட ரோவும் அதோட காலமும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத பார்க்கணும். அப்போ இந்த 5 போய் இதோட ரோ இதான், இதோட காலம் இதான். இது ரெண்டும் எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தோம்னா இது 2 by 2 மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. 2 by 2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். என்ன பண்ணுவோம்? டயகனலாக மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த 2 by 2 மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? 5 5s are 25. நடுவில் ஒரு மைனஸ் போடுவோம். அடுத்து 1 1s are 1. இப்போ 25 minus 1. 25 minus 1. அடுத்து செகண்டு இங்கே மைனஸ் தான் எடுத்துருக்கோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தான். இப்போ மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1. இது அதே மாதிரி தான். இப்போ என்ன எடுத்திருக்கோம்? செகண்ட் எலமெண்ட் எடுத்திருக்கோம். இப்போ செகண்ட் எலமெண்ட்டும் போது இதோட ரோவும் இதோட காலமும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத பார்க்கணும். இப்போ இதோட ரோங்கிறது இதான். ஓகே, இதோட ரோ இது, இதோட காலம் இது. இது விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது எதெல்லாம் இருக்குது? 1 1 1 5. 2 by 2 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. இது என்ன பண்ணுவோம்? க்ராஸ் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? 1ம் இந்த 5ம் மல்டிப்ளை பண்ணுவோம். அதானே இருக்குது இந்த 1ம் இந்த 5ம். ஏன்னா இந்த ரோவும் இந்த காலமும் எந்த எலமெண்ட் எடுத்தோமோ அதோட ரோவும் அதோட காலமும் விட்டுட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிறது இந்த 1 into 5 minus 1 into 1. ஓகே, எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட் என்ன எழுதணும்? இந்த ரோவும் இந்த காலமும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது இதான். இப்போ ஃபஸ்ட்டு 1 into 5 5 minus 1 into 1 1 5 minus 1. அடுத்து தேர்டு இங்கே ப்ளஸ் தான். ப்ளஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு இது அதே மாதிரி தான். என்னது? இந்த ரோ இந்த காலம் போயிடும். பேலன்ஸ் இருக்கிறது எது? இந்த 2 by 2 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இது பண்ணும். ஃபஸ்ட் எலமெண்ட் தான் எப்பயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எலமெண்டோட டயகனல் இருந்தால் எப்பயும் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ இதான வருது. இப்போ 1 into 1 1 minus 5. ஓகே, அப்போது என்ன வரும்? 1 minus 5. ஓகே, இது கிளியர் ஆகிடுச்சுல? நீ நார்மலாக ஜென்ரலாக பண்ணுறது. 5 into 25 minus 1 24 minus 1 into 5 minus 1 4 plus 1 into 1 minus 5 minus 4. Okay, which is equal to 5 into 24 120 minus 1 into 4 minus 4 plus 1 into minus 4
minus 4 which is equal to 120 minus 8. That means determinant A equal to 112. Then determinant A கான value. அது எப்படி இருக்கு? Not equal to 0. Not equal to 0 ஆகும்போது என்னது நமக்கு? A inverse exists. Okay. இப்போ A inverse existனாலே நம்ம இந்த A inverse அதோட ஃபார்முலா எல்லாம் எழுதுவோம். அப்போ நமக்கு A inverse என்னது? 1 by determinant A into adj. இப்போ நம்ம determinant A ஃபைண்ட் பண்ணிட்டோம். adj 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு adjoint ஃபைண்ட் பண்ணோம். இப்போ 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு adjoint என்ன பண்ணுவோம்? நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணோம். அதான் வந்துட்டு adjoint A. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? adjoint A ஃபைண்ட் பண்ணோம். adj A equal to adj எப்படி ஃபைண்ட் பண்ணோம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எழுதணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? அந்த மேட்ரிக்ஸில் 3 by 3 மேட்ரிக்ஸில் மிடில் மோஸ்ட் வேல்யூலேருந்து சைக்ளிக் ஆர்டராக எழுதணும் ஃபஸ்ட்டு. இப்போ மிடில் மோஸ்ட் வேல்யூங்கிறது எது? 5. 5லேருந்து எழுதுகிறோம். மிடில் மோஸ்ட் வேல்யூங்கிறது 5. நெக்ஸ்ட்டு middle most value 5 1 1 பின்னியும் அந்த 5 செகண்ட் அதே மாதிரி இந்த சென்டர் வேல்யூலேருந்து அதே மாதிரி சைக்கிளிக் ஆர்டரில் எழுதணும். இப்போ எப்படி எழுதுவோம்? 1 5 1 1 தேர்டு மேலே இது ரெண்டு முடிச்சுட்டு மேலே அதே மாதிரி சென்டர் வேல்யூலேருந்து சைக்கிளிக் ஆர்டராக எழுதணும். இப்போ எப்படி வரும்? 1 1 5 1. நெக்ஸ்ட் பின்னி ஃபைனலாக இதே தான் எதில் ஸ்டார்ட் பண்ணுமோ அதில் எண்ட் ஆகும். 5 1 1 5 இது எழுதுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொன்று வந்துட்டு டிட்டர்மினன்ஸ் 2 by 2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ஸ் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணணும். ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம்? இது ரெண்டும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் இது எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணல என்ன ஆகும்? 5 5s 25 மைனஸ் 1 into 1 1 25 மைனஸ் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இது அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும். 1 into 1 1 மைனஸ் 1 into 5 5. நெக்ஸ்ட்டு இது அதே மாதிரி 1 into 1 1 into 1 1 மைனஸ் 1 into 5 5. இப்போ இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 1 1 மைனஸ் 1 into 5 5. நெக்ஸ்ட் இது 5 5s 25 மைனஸ் 1 into 1 1. நெக்ஸ்ட் இது 1 into 1 1 மைனஸ் 1 into 5 5. தேர்டு இது 1 into 1 1 மைனஸ் 1 into 5 5. நெக்ஸ்ட்டு இது 1 into 1 1 minus 1 into 5 5. Next 5 5s 25 minus 1 into 1 1. இந்த மைனஸ் பண்ணி எழுதுறதா the cofactor matrix. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு? 25 minus 1. 25 minus 1 ங்கும்போது 24. அடுத்து 1 minus 5 minus 4. Next 1 minus 5 minus 4. Next 1 minus 5 minus 4. 25 minus 1 24. 1 minus 5 minus 4. 1 minus 5 minus 4. 1 minus 5 minus 4. 25 minus 1 24. That means adjoint A. adjoint A ஓட இனி டிரான்ஸ்போஸ் எழுதணும். டிரான்ஸ்போஸ் எழுதில என்ன பண்ணுவோம்? இந்த ரோஸ் எல்லாம் காலம்ஸ் எழுதணும். இல்லாட்டி காலம்ஸ் எல்லாம் ரோஸ் எழுதிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டு சேமாக தான் வரும். இப்போ இந்த ரோஸ் எல்லாம் காலம்ஸாக எழுதுகிறோம். இப்போ எழுதும்போது என்ன ஆகும்? 24 minus 4 minus 4. ஃபஸ்ட் ரோவை காலம் எழுதிட்டோம். இனி செகண்ட் ரோ -4 24 -4. இனி தேர்ட் ரோவை காலம் எழுதுகிறோம். -4 -4 24. இப்போ அட்ஜாயிண்டையும் ஃபைன் பண்ணிட்டோம். adj ஈக்குவல் டு அதோட டிரான்ஸ்போஸோட எழுதிட்டோம். அண்ட் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னது? இன்வர்ஸ் தான் ஃபைன் பண்ணணும். இப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னது? 1 by
determinant A into adj A which is equal to 1 by determinant A க்கு என்ன வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் determinant A க்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 112 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அதான் வரும் இப்போ 112 into adj A இப்போ adj Aல நம்ம ஃபைண்ட் பண்ணதில் எல்லாம் பாருங்க 24 minus 4 minus 4 4 24 minus 4 minus 4 minus 4 24 இது எல்லாத்துலேயும் 4 காமனாக எடுக்க முடியும் அப்போ 1 by 112 into 4 4 காமனாக எடுத்துடுறோம் 4 காமனாக எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறத நம்ம எழுதணும் இப்போ இது 4 காமனாக எடுத்துட்டோம்னா 24ல் 4 காமனாக எடுத்துட்டோம் அப்போ 6 4 சார் 24 இப்போ 6 minus 1 ஏன்னா 4 காமனாக எடுத்துட்டோம் இங்கே minus 1 6 minus 1 minus 1 6 இதான் வரும் ஏன்னா 4 காமன் எடுத்தனால பேலன்ஸ் இருக்கிறத நம்ம இங்கே எழுதுவோம் காமன் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது என்ன வரும் ஃபஸ்ட்டு 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6 ஓகே இப்போ A inverse equal to இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும் 1 4 சார் 4 இது 4 2 சார் 8 9 10 11 3 32 8 4 சார் 32 அப்போது 28 அப்போது 1 by 28 into 3 by மேட்ரிக்ஸ் 3 மேட்ரிக்ஸ் என்னது ஆன்சர் 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6 the inverse 3 by 3 matrix order inverse okay